வணக்கம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா? அல்லது ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதில் கம்மியான வியூஸ் உங்களுக்கு வந்து போதா? அல்லது உங்களுடைய சேனலில் நிறைய மானிட்டைசேஷன்றது கூகுள் ஆட்ஸ் மட்டும் கிடையாது, எப்படி அதன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் இல்லாமையும் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை உங்களுடைய சேனலை வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க, அதை வந்து மறுபடியும் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போது நான் வந்து ஏற்கனவே ஒரு 2 யூடியூப் சேனலை வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இந்த யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணி அதை எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல யூடியூபராக இருக்கலாம், பெரிய ஒரு யூடியூபராக இருக்கலாம், அல்லது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்னுடைய கேரண்டி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய நீஷ் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாருங்கள், நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் தான் இருக்கோம், சரிங்களா? இந்த உலகத்தில் நம்ம எங்கே இருக்கோம்? என்ன எடுத்துக்கிறேன், உலகத்தில் நான் எங்கே இருக்கேன்? இந்தியாவில் இருக்கேன். இந்தியாவில் எங்கே? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே? மதுரை. மதுரையில் எங்கே? என்னுடைய தெரு பேர் என்ன? வட்டம், சதுரம், எந்த வீடு, எந்த ரூம், என்னுடைய இடம் எது? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி யூடியூப்ன்றது ஒரு பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் எது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போது நான் வந்து மார்க்கெட்டிங் பற்றி போடுறேன். மார்க்கெட்டிங்கை குறைங்க. மார்க்கெட்டிங்கை நீங்கள் குறைச்சி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் வருது. அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை நீங்கள் குறைச்சி பார்த்தீங்கன்னா யூடியூப் மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய இடம் என்ன? யூடியூப் மார்க்கெட்டிங். ஸோ நீங்களும் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார்? இப்போ நீங்கள் வந்து சமையல் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க, சமையல் சம்மந்தமாக. சமையலில் என்ன போட போகிறீங்க? ஹெல்த்தியான சமையல். ஹெல்த்தியான சமையலில் என்ன? ஒன்லி வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் போட போகிறேன், ஒன்லி சைனீஸ் ஐட்டம்ஸ் மட்டும் போட போகிறேன், ஒன்லி நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் போட போகிறேன், ஒன்லி ஸ்நாக்ஸ் மட்டும் போட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீஷ் டவுன் பண்ணும்போது ஒரு வீடியோவை உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஹெல்த்தி ரெசிபிஸ் போடுறீங்க அப்படின்னா ஹெல்த்தி ரெசிபிஸ் யாரார் பார்ப்பாங்க? 40 வயசுலேருந்து 50 வயசு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எல்லோரும் பார்க்கலாம். 40 வயசுலேருந்து 50 வயசு பார்க்குறாங்கன்னா உங்களுடைய ஒரு வீடியோ அவங்க பார்ப்பாங்க. உங்கள் சேனலில் போயிட்டு நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் இருந்துச்சுன்னா நிறைய வீடியோஸை அவங்க பார்ப்பாங்க. நிறைய வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வரும், நிறையா வாட்ச் டைம் வரும். யூடியூபும் உங்களுடைய வீடியோஸ் வந்து நிறையா பார்க்குறாங்கன்றத நிறைய ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். நிறைய பேர் இந்த தப்பை வந்து பண்ணுறீங்க. உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப நீஷ் டவுன் பண்ணணும் நீங்கள், சரிங்களா? அதாவது எப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மார்க் ஜுகர்பர்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டேட்டிங் சைட்டாக, அதாவது அவருடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடிய ஒரு டேட்டிங் சைட்டை தான் உருவாக்குறாரு. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து ஃபேஸ்புக் ஆக்கி உலகம் ஃபுல்லாக அதை வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீஷ் டவுன் பண்ணணும். யார் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நீஷ் டவுன் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி உங்களை மாதிரி கண்டென்ட் போட்டுட்ருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய சேனலில் போயிட்டு அவங்களுடைய பாப்புலர் வீடியோஸ் என்னன்றதை போய் பாருங்கள். என்ன மாதிரி கண்டென்ட்டை நம்மளுடைய ஆடியன்ஸ் விரும்புகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன், சரிங்களா? யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன் அப்படின்னா, அதாவது அவங்களும் வீடியோ போடுறாங்க, நீங்களும் அதை பற்றி வீடியோ போட போகிறீங்க. உங்களுடைய ஸ்டைல் என்ன? ஸ்டைலுன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் கேரக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஹாலிவுட் கேரக்டர்ஸில் வந்து ஜானி டிப் பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியனில் நடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கேரக்டர் பாருங்களேன், அட்வென்ச்சரஸாக ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது பிஸ்னஸ் கேட்டகரியில் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? பாட்காஸ்ட் டைப்பில் எதிர ஒரு ஆள் இருந்துட்டு நீங்கள் இங்கே இருந்துட்டு பேச போகிறீங்களா? 1 மணி நேரம் பேச போகிறீங்களா? அல்லது அட்வென்ச்சரஸாக நான் ஒரு பிஸ்னஸ் சேலஞ்ச் எடுக்கிறேன், 24 ஹவர்ஸில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணி காட்டுறேன்றது பாருங்கள். இல்லை வந்து ஹியூமரான ஒரு விஷயங்கள், சரிங்களா? எந்த ஒரு கண்டென்ட்டையுமே ஒரு 3 ஹியூமர் அதில் வந்து ஃபிட் பண்ணி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? உங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து என்னென்னா குவாலிட்டி எக்யூப்மெண்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து குவாலிட்டி எக்யூப்மெண்ட்டோட உங்களை வந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்க்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு பேசிக்கான எக்யூப்மெண்ட், ஒரு லைட்டிங், ப்ராப்பர் லைட்டிங்னா என்ன, ப்ராப்பர் கேமரா எக்யூப்மெண்ட், ஒரு ப்ராப்பர் மைக் செட்டப். பாருங்கள், நம்மளுடைய வீடியோ கிளாரிட்டி நல்லா இல்லைனா கூட மக்கள் வந்து நம்மளை மன்னிச்சிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய சேனலை வந்து நம்ம ஒரு லைப்ரரி மாதிரி உருவாக்க போகிறோம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அவங்க அடுத்தடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து குவாலிட்டியாக நம்ம கொடுக்கும்போது அவங்களும் நம்மளுடைய வீடியோஸில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், அவங்க மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன், இது வந்து செலவுன்னு பார்க்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியங்க. பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜினா, நானும் வீடியோ போட்டேன், என்னோடய ஃபேஸை போட்டேன், கூமுட்டை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு என்னோடய சேனல் ரன் பண்ணேன். இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து உங்கள்கிட்ட கொலாபரேட் பண்ண வருது அப்படின்னா, உங்களுடைய சேனல் நேம் என்ன அப்படின்னா கூமுட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க ஒரு செகண்ட் யோசிப்பாங்களா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு சேனலாக கூட மாறிடுங்க, ஆனால் ஒரு செகண்ட் அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? ஸோ உங்களோட சேனல் டைட்டில் இருந்து ஒரு 3 கலர், ஒரு 3 ஃபாண்ட், இது மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தம்ப்நெயில், ஒரு தம்ப்நெயிலுக்கும் இன்னொரு தம்ப்நெயிலுக்கும் ஒரு ஒற்றுமை, 2 ஒற்றுமையாச்சும் நீங்கள் வைங்க. உங்களுடைய சேனல் ஆர்ட் என்ன மாதிரி, அதாவது உங்களுடைய வீடியோஸில் வர டெக்ஸ்ட்டை என்ன கலரில் போட போகிறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு யூனிக்காக வைங்க. மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு இதில் ரெட் கலர் போடுறது, ஒரு ப்ளூ கலர் போடுறது, அப்படி மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவோ அல்லது நீங்கள் இப்போ தான் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனலுக்குன்னு ஒரு ட்ரெய்லர் உருவாக்குங்க. அதை வந்து உங்களுடைய சேனல் என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் பின் பண்ணி வைங்க. எப்படின்னா, இந்த சேனல் எதை பற்றினது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து யார் உங்களுடைய சேனலுக்கு வர்றாங்கனாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் கிடச்சிரும், இதுதான் நம்ம இந்த சேனல்லேருந்து கிடைக்க போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் நம்ம கொடுக்குறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முன்னாடியே நீங்கள் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். கண்டென்ட் கேலண்டரை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். கண்டென்ட் கேலண்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா அப்படி இருக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 100 வீடியோவுக்கான கண்டென்ட்டை வந்து எழுதிருங்க. இந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. நிறையா பேருக்கு வந்து என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசிச்சே அந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணியே தள்ளி போட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 100 டைட்டில்ஸ், நான் சொல்கிறது 100 டைட்டில்ஸ் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறது தான். என்ன கண்டென்ட் போடலான்ற யோசனையிலேயே நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டென்ட் கேலண்டரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் பத்தாது, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோ போடணும். உங்களுடைய ஜாப் என்னன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் உங்களால் எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் போட முடியும்? வீக்லி ஒரு வீடியோ, என்னை கேட்டிங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. சண்டே அல்லது சாட்டர்டே, வீக்கெண்டை வச்சுக்கோங்க, எல்லோரும் அப்போ தான் இருப்பாங்க. வீக்கெண்ட் ஈவினிங் வீக்லி 1 வீடியோ போடுங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு வந்து பழக ஆரம்பிக்கும். வீடியோஸ் எடுக்கிறது வந்து ஒரு மணி நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் முடிச்சிருவீங்க, அப்புறம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிருவீங்க, 2 வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல ஒரு வீடியோ போட்டு பாருங்கள், அடுத்து 2 வீடியோவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அடுத்து 3 வீடியோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துறாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்தா போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். எல்லாருக்குமே டைமும் இல்லை நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ கொடுத்து பாருங்கள். சரிங்களா? நிறையா டிராஃபிக் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போடுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன மாதிரி டேக்ஸ் போடணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டைட்டில் ஆப்டிமைசேஷன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணுறதுனால என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ, ஒரு டைம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு விட்டுறாங்க.
இல்லை ஏதோ ஒரு டைட்டில் வச்சு விட்றாங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் போடாமல் இருக்காங்க, இல்லை டேக்ஸே போடாமல் இருக்காங்க. யூடியூப் வந்து ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஹவு டு மேக் சாம்பார் அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுங்களேன், இது வந்து யூடியூப் ஸ்டார்ட் ஆன போது வந்து இது ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும். யாருமே கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சா டைட்டில் வந்து வியூஸ் வந்து போகாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன வைக்கணும், ஆட் these 3 simple ingredients to make சாம்பார் பெட்டர், அல்லது இந்த மாதிரி சாம்பார் வைங்க வீடே மணக்கும். இப்போ இந்த மாதிரி டைட்டில் தான் வந்து போகுது, சரிங்களா? ஸோ உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் டைட்டில் கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. அதை வந்து மறுபடியும் யோசிச்சு பாருங்கள், எப்படி வச்சா அவங்க வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஹவு டு கெட் யூடியூப் வியூஸ் அப்படின்னா அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறேன்னா, சேஞ்ச் திஸ் 1 செட்டிங்ஸ் கெட் 3x வியூஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கிளிக் பைட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி டைட்டில் வைக்க பழகணும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீஷ், நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய செக்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்களோ அவங்க கூட கொலாபரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் மட்டுமே வீடியோஸ் போட்டுட்டு அல்லது நம்மளுடைய சேனலில் வேறு யாராவது வந்துட்டால் நம்மளுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய ஜானலில் வேறு யார் போடுறாங்களோ அவங்களுடைய வீடியோஸில் போயிட்டு நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுடைய ஆடியன்ஸும் நம்மளுக்கு வருவாங்க. இது வந்து ஒரு டிவி சேனல் மாதிரி கிடையாதுங்க. ஒரு சன் டிவி, கேடிவி, ஒரு விஜய் டிவி மாதிரி நம்மளுக்கு வந்து சேனல் கிடையாது. யார் வேணால் யாரோட சேனலை வேணால் போய் பார்க்கலாம். உங்கள் வீடியோஸை பார்க்குறவங்க உங்களுடைய காம்படிட்டரோடைய வீடியோஸையும் பார்ப்பாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளுடைய வீடியோஸ் மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கிளவர். நம்மளுடைய வீடியோஸ் கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போய் பார்த்துருவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வந்து போட்டு பாருங்கள். அதாவது இப்போ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணுறேன். ஸோ இதையே நான் பெட்டர் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து லொக்கேஷன் மாற்றலாம், இல்லை வந்து பேக்ரவுண்ட் மாற்றலாம், இல்லை நான் வேறு மாதிரி இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து ஒரு சர்வே மாதிரி நான் எடுத்து நான் போடலாம், இல்லை பப்ளிக் ஒப்பீனியன் மாதிரி கேட்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை வந்து மாற்றிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி கண்டென்ட் கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். தம்ப்நெயில்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கோங்க. தம்ப்நெயில்ஸுன்றது உங்களுடைய வீடியோவில் மேலே வரும் இல்லையா, ஒரு பிக்கு, அதான் வந்து தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயிலில் வந்து எப்பயுமே ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் தம்ப்நெயில் வைக்கணுங்க. எல்லாருமே வைக்கிற மாதிரி ரெகுலரான தம்ப்நெயில் வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு புது விஷயம், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு திங்க் பண்ண முடியலையா, நீங்கள் ChatGPT கேளுங்க, இந்த மாதிரி உன்னோட தம்ப்நெயில் வைக்க போகிறேன், அதுக்கு உன்னோட ஐடியாஸ் கொடு, 20 ஐடியாஸ் கொடு, 30 ஐடியாஸ் கொடுன்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்க போகுது. அந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் வைங்க. அடுத்து உங்களுடைய சேனலை பற்றி நீங்கள் வந்து யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இனிஷியலாக வந்து உங்களால் பண்ண முடியாது. ஒரு 6 மந்த் உங்களுடைய சேனல் ஓரளவுக்கு க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் யூடியூப்பில் இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து, அதாவது உங்களுடைய வீடியோஸ் வந்து ரெண்டரிங் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் ஃபைல்ஸை போடுங்க. யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் எடுத்து போடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடாதீங்க. ஒரிஜினல் ஃபைல்ஸை ஃபேஸ்புக்லேயோ வேறு இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் போடுங்க. அவங்கள வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம். இப்போ நான் ஒரு மெசேஜ் நான் சொல்ல போகிறேன், நல்லதே செய் அப்படின்னா, அந்த நல்லதே செய்கின்றத ஒரு கதை மாதிரி சொல்லலாம். கதை மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து க்யூரியாசிட்டி இருக்கும், அடுத்து என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அதோடைய சாராம்சம் நல்லதே செய்தான். இல்லை ஒரு எஜுகேஷ்னலாக நீங்கள் சொல்ல போகிறீங்க, என்ன மாதிரி சொல்ல போகிறீங்கன்னா எப்படி அதை ஒரு 3 பாயிண்டில் கொண்டு வரலாம். அதாவது ஒரு விஷயந்தான் அதை 3 விதமாக சொன்னோம்னா நம்மளுடைய மனசில் வந்து பதியும்னு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து சொல்லுது. ஸோ எப்படி அதை 3 விதமாக நம்ம சொல்லலாம், அல்லது எப்படி அதை மேற்கோள் காட்டி சொல்லலாம், இப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டே இருங்க. யூடியூப்பில் வந்து நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது சில நேரம் உங்களுடைய வீடியோஸ் வந்து சஜஸ்டட் வீடியோஸில் காட்டும், சில நேரம் ப்ரௌஸ் வீடியோஸில் காட்டும், சில நேரம் சர்ச் தான் அதிகமாக போகும்.
ஸோ உங்களுடைய ட்ரெண்ட் என்னன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலும் இன்சைட்ஸ், டிப்ஸு, உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா கண்டென்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளேலிஸ்ட். இப்போ நீங்கள் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அதை வந்து பிளேலிஸ்ட்டாக செக்ரிகேட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வந்து நம்ம குக்கிங் சேனலுக்கே பார்ப்போம், பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸும் செக்ரிகேட் பண்ணி வைங்க. டின்னர் வீடியோஸ் போடுறீங்கன்னா டின்னர் வீடியோஸும் போடுங்க. இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்னால் லஞ்ச் பாக்ஸ்னு செக்ரிகேட் பண்ணி வைங்க. அப்படி வைக்கும் போது உங்களுடைய சேனலுக்கு ஒரு ஆள் வர்றாங்க, உங்களுடைய ஒரு வீடியோ பிடிச்சி போகுது, பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாமே பார்ப்பாங்க அவங்க, சரிங்களா? இல்லை ஒரு வீடியோ பார்ப்பாங்க, அடுத்த வந்து இன்னொரு வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸை டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்காக, டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்காக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணுங்க. அதாவது ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு மொபைலில் மட்டுமே பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைலில் பார்ப்பாங்க, ஓகே. டெஸ்க்டாப்பில் போயிட்டு அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும், ஆடாக இருக்கும் இல்லையா? அதே இது நம்ம வந்து லென்த்தி வீடியோஸ் போடுறோமா இல்லை ஷார்ட்டர் வீடியோஸ் போடுறோமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்குங்க. அதாவது கிரியேட்டர் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் நெட்வொர்க் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய இன்சைட்ஸ் கேளுங்க. நிறையா யூடியூபர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீங்கள் நேரடியாக போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக போய் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம நேரடியாக வந்து கேட்குறாங்களேன்றதை சொல்லிடுவாங்க. அதே இது நீங்கள் ஒரு கமெண்ட்டில் போனீங்கன்னா கமெண்ட்டில் அவங்க கமெண்ட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கமெண்ட்டில் போய்ட்டு அவங்க அந்த ஒரு டெக்ஸ்ட்டாகவும் அவங்க டைப் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நேரில் கேட்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க, ஃப்ராங்காக அவங்க மனசில் படுறதை அவங்க சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு. அதனால் உங்களுடைய ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் வந்து ஏதாவது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து யூடியூப் தளத்தில் வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த செலிப்ரிட்டிஸ் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கனாலும் அந்த இடத்துக்கு போய் அவங்க நேரடியாக மீட் பண்ணி எப்படி நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க, ஒன்றுமே கேட்காதீங்க, ஒரு 3 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. அவங்க வாயிலேருந்து அந்த எசன்ஸ் வந்து வந்துடும். அது உங்களுக்கு போதும் உங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு. உங்களுடைய பிராண்டிங் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிராண்டிங் வந்து டைம் டு டைம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது இவ்வளோ கொஞ்ச நாள், ஒரு 30 நாள் நீங்கள் 30 நாள் இல்லை, ஒரு 6 மாதம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிராண்டிங். 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, கொஞ்சம் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும். ஒரு டிபிலையோ ஒரு தம்ப்நெயில்லையோ ஒரு சேனல் ஆர்ட்லையோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ லென்த் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆடியன்ஸுக்கு எந்த வீடியோ லென்த், அதாவது ஒரு லாங் ஃபார்மாக நீங்கள் போட போகிறீங்களா, அதாவது 3 விதமான வீடியோ லென்த் இருக்குங்க. ஒன்று வந்து 1 மினிட்குள்ளே இருக்குது, அடுத்து 1 மினிட்லேருந்து 5 மினிட்குள்ளே இருக்குது, அடுத்து 5 மினிட்லேருந்து 20 மினிட்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலேனா அது ஃபிலிம் ரேஞ்சுக்குள்ளே வரும், சரிங்களா? 5 மினிட்லேருந்து 20 மினிட்குள்ளேயா. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து காமெடி அப்படின்னு போடுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னொரு வீடியோவை செப்பரேட் வீடியோவை போடலாம், இல்லை பார்ட் 2 வீடியோவாக போடலாம் இல்லையா? ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன மாதிரி எவ்வளோ லென்த்தில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து எடுத்தோடனே நீங்கள் வந்து 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ்லையோ நீங்கள் போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எது வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்கன்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ, யூடியூபோடைய அனலிட்டிக்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க, அந்த வீடியோக்கான வாட்ச் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக வருதுன்னா அந்த வீடியோ கண்டென்ட்டை எப்படி நம்ம வாட்ச் டைம் ஏற்றலாம், அல்லது ஒரு வீடியோவுக்கு வந்து வாட்ச் டைம் அதிகமாக வருதுன்னா அந்த மாதிரியே ரிலேட்டடான அந்த மாதிரியே ட்வின் பண்ணி நம்ம எப்படி கண்டென்ட் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன் போன வாரத்தில் வந்து இந்த வாரம் நம்ம எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ அதிகமாக இருக்குது, இல்லை குறைஞ்சதுக்கான காரணம் என்ன, யூடியூப் இவ்வளோ விஷயங்களும் அது கொடுக்குது. இப்போ வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து மென் அதிகமாக பார்க்குறாங்க, உமன் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கான டெய்லர் மேடு கண்டென்ட் வந்து நம்ம போடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய யூடியூப் ஜேர்னியில் வந்து உங்களுக்கு பேஷன்ஸும் பெர்சிஸ்டன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ்னால் பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதாவது பொறுமையை கூட விட்டுருவோம் சரிங்களா. விடாமுயற்சி எடுத்துக்கோங்களேன். விடாமுயற்சி இருந்தாலே வந்து உங்களுக்கு பொறுமையாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு செடி நம்ம வைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு ரோஜா செடியை வைக்கிறோம், ஒரு மல்லி செடியை வைக்கிறோம். உடனடியாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு தோட்டத்தில் வச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்தோம்னா அது வந்து முளைச்சிடுமா? கிடையாதுல்ல. அப்போ நம்ம வந்து அதுக்கு நம்ம பொறுமையாக நம்ம வந்து தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கணும் இல்லையா. ஸோ வந்து ஒரு மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆயிரும் அப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது. உங்களுடைய பேஷன் என்ன, அந்த பேஷனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலாக நீங்கள் வந்து உருவாக்க போகிறீங்க. அந்த பேஷனுக்கு நீங்கள் இந்த பேஷன்றது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு நெருக்கமானது. அந்த நெருக்கமான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், லைஃப் லாங் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து முன்னால் ஒரு தப்பு பண்ணேன், அதனால தான் என்னுடைய சேனலை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். இந்த மாதிரி நிறையா ஒரு கண்டென்ட் மாற்றி இன்னொரு கண்டென்ட் போடுவேன், இல்லை வந்து என்னுடைய பேஷன் ரிலேட்டட் இல்லாத, அதாவது யூடியூப்பில் வியூஸ் போகிறதுக்காக நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேஷன்றது இட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து தினமும் வீடியோ போடும்போது உங்களுக்கு சோர்வு ஏற்படாது. ஸோ நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து வர்ற வியூஸுன்றது உங்களுக்கு ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆக போகுது. ரெவன்யூன்றது உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டாக, அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்காக யூடியூப் உங்களுக்கு பணம் தரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இதில் எங்கே உங்களுக்கு விடாமுயற்சின்றது உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது தான் வரும். உங்களுக்கு பிடிக்காத வேலை, ஏதோ ஒரு வியூஸ் போகிறதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடுவோம், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் இருக்குது அதை நம்ம வீடியோவாக போடுவோம் நினச்சி போட்டிங்கன்னா அது காலப்போக்கில் என்ன ஆகும்னா ஏதோ ஒரு வேலை பண்ணுற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும், உங்களுக்கு விடாமுயற்சி வராது, உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், உங்களுக்கு எது வந்து சாப்பாடு தண்ணி உறக்கம் இல்லாமல் உங்களால் 24 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், உங்களுக்கு ₹1 வருமானம் இல்லாமலும் உங்களால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அதை நீங்கள் போடுங்க. உங்களை பார்த்துட்டு ஆடியன்ஸ் ரெசனேட் ஆவாங்க. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறாரு, நல்லா இருக்க ஒரு வீடியோ அப்படின்னு உங்களோட ஸ்டிக் ஆவாங்க. அவங்க உங்களுடைய வீடியோஸை பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து வரும். ரெவன்யூ மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா தான். அடுத்து இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு, இல்லை உங்களுடைய சேனலில் நான் பார்த்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.